அன்புள்ள கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வார்த்தை. தற்சமயம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவா கடகராசிக்காரர். அதனால் அவளுக்கான ஒரு சில வார்த்தைகளை நான் இதில் சொல்லப்படுறேன். கடகராசிக்காரா, பத்திர மாற்று தங்கம். இது சொல்ல வேணால் சந்தோஷமாக இருக்கே, வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறவா. அதனாலேயே சில சமயம் நல்லது பல்லது தெரியாத அவள் எல்லாருமே எதுவுமே நல்லதுங்கிற மாதிரியான நினைப்பில் இருந்ததுனால சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பா. குறிப்பாக அவமானம், பொருள் சேதம், பிடிக்காத இடத்துக்கு மாறுதல், ஆஃபீஸில் அலுவலகங்கள்லாம் எவ்வளோ வேலை செஞ்சும் மேலதிகாரிகிட்ட திருப்தி பண்ண முடியாத ஒரு ப்ரமோஷன் எல்லாம் தடைப்பட்டு போன மாதிரியான ஒரு நிலைமைகள். இப்படிலாம் ஒரு கொஞ்சம் விரக்தியான நிலையிலே இருந்துட்டுருப்பா. ஏன்னா எல்லாத்துலேயும் முட்டுத்துன்னா எல்லாருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். அதுலேயும் இவள் குழந்தை மனம் படைச்சிவா. இவள் எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பு வைப்பா. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவினில் தீயிருப்பதை பூமியில் கண்டோமே, அந்த பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். அப்படி பார்க்குறவா தின்ன வரும் புலி தன்னையும் அன்புடன் சிந்தையில் போற்றிடுவாள். அன்னை பராசக்தியா உருவாய் நல்ல அவளை கும்பிடுவாள் அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரியா. புலி அடிக்கிறதுக்கு பார்த்துட்டான்னா கூட இந்த பொனா போயிடு பாவம், என்னை ஒன்று அடிச்சிடாது, எத்தையோ தின்ட்டு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இழகின மனசு உடையவாளாக இவள் இருக்கா. இவள் பிறந்த பரப்பு அப்படி. அதனால அவள் தப்பு சொல்லலை, எல்லாம் அவளை குறையும் சொல்லலை. இருந்தாலும் சில சமயத்தில் நாம் ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஆனால் இவ்வளோ சொல்கிறேன் வழியாக சாட்சாத் அந்த மகாலட்சுமியோட நேரடி கண் பார்வைவர்களுக்கு எப்போவுமே உண்டு. அந்த ஆத்தா அந்த அம்மா நிச்சயமாக அவளை கைவிட மாட்டாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் இவள் எப்படிப்பட்டவா, அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும், இவளுக்கு என்னென்ன கஷ்டப்படுறா அப்படிங்கிறது தெரியும். சோதனைகள் நிறைய இருக்கேன்னு சோர்ந்து போக வேண்டாம். அதுக்கு தான் நான் இந்த பதிவில் முக்கியமாக நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த கடகராசிக்காரர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி ஒரு பௌர்ணமிக்கும் இந்த முழு நிலவை பார்த்து கொஞ்சம் வெத்தலையில் சர்க்கரையோ அல்லது ஏதான ஒரு ஸ்வீட்டோ ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே வச்சு நிலாவுக்கு நேராக வச்சுட்டு அம்பாளா அந்த பௌர்ணமியை நினச்சி அந்த நிலவை நினச்சி வேண்டின்னு வந்தாலும்னா 3 பௌர்ணமிக்குள்ளே இவள் நினச்ச நல்ல செயலை அந்த அம்பாள் நடத்தி கொடுப்பாள். அதனால கஷ்டப்பட்டுக்க வேண்டாம், சொரப்பட்டுக்க வேண்டாம். இப்படி ஆயிடுத்தே நம்மளை யாரும் தெரிஞ்சிக்கலையே நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கா, அவ்வளோ நிறைய பேர் நல்லவளாக இருக்கா. அதே ஒரு சில பேர் நல்லவா இல்லாதவளவும் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்னா அது கஷ்டம்தானே. அதனால் அந்த இடத்த நம்ம கொஞ்சம் நண்பர்களையும் ஒரேடியாக நம்ப வேண்டாம். அது நண்பர்கள் இல்லை இவெல்லாம் பொல்லாதுவா அப்படின்னு ஓரம் கட்டவும் கூடாது. ஏன் அப்படின்னா அப்படி பொல்லாத்தனமாக நடந்துக்கிறவளாலே அவளுக்கு நல்லது கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது நிறைய. அது மறைமுகமாக அதுவே நல்லதாயிடும். அதனால இவள் எப்பவும் போலே நல்லபடியாக நல்ல குணத்தோடையே இருக்கலாம். அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். ஆனால் கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி நடந்துக்கணும், கூடிய பிடிக்கணும். அவ்வளோதான். ஏன்னா இந்த ராசிக்கு இந்த குணங்கள் இருக்கிறதுனால அந்த ராசியினுடைய குணம் எங்கேயும் போகாது, அப்படியே தான் இருக்கும். அங்கே அதில் இருக்கிற வேறு கிரகங்களோ வேறு பார்வைகளோ அதில் வேணால் கொஞ்சம் சற்று மாறுபடும் ஒழிய இவளுடைய குணம் இதுதான். இவள் பத்திரமாத்து தங்கம்தான்.
தொங்க எத்தனை நாய் நெருப்பில் போட்டு உருக்கிறது அளவில்லை. அந்த இடத்துல தான் மற்றவாளும் இவளை கொஞ்சம் அனுசரித்து போகணும். இவளும் மற்றவாளை இடத்துல ரொம்ப பாசமாகவும் அன்போடு இருக்கிற அதே சமயத்தில் நம்ம ஏதாவது தவறு பண்ணுறோமா அப்படிங்கிறது இவளும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்து சரிப்படுத்து. வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கடகராசிக்காரா இப்போது பல விதங்களில் நொந்து போயிருக்கா. இவளுக்கு இப்போ நல்ல காலங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. நான் இப்போ இந்த ஜோசியத்தில் சொன்னால் கூட அவளை என்ன சொல்லுவாள், என்னமோ மாமி நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறா அப்படி இல்லை. ஏன்னா அஷ்டமத்து சனி காலமாக இருந்தால் கூட இப்போ இருக்கிற கிரக நிலைகள் மாறி இருக்கிற கிரக நிலைகள், குரு பகவானுடைய நிலை, ராகு கேதுவனுடைய நிலையெல்லாம் இப்போ இவளுக்கு நல்லபடியாகவே வருது. அதனால் விட்டு போன சந்தோஷங்களெல்லாம் தொடர ஆரம்பிக்கும். அவமானங்கள்லாம் எதையும் நினச்சிக்க வேண்டாம், அதுகளே வெகுமானங்களாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் என்னென்னா அவள் தப்பு பண்ணவே மாட்டா பாவம். ஆனால் பழி மட்டும் வளர்க்குவார். அதனால் அவள் தப்பு செய்கிற இடங்களுக்கோ அவள் தவறியும் போக வேண்டாம். அந்த இடத்த கொஞ்சம் ஜாக்கிரதையாகும். நம்ம அப்படி பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு மற்றவ சொன்னால் அது அதை கேட்காமையும் சரி எல்லாம் நமக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்குது, நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாக்கா போகிறோம். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப தங்கமான குணமுடையவா, ரொம்ப நல்லவா. இவாளுக்கு தன் குழந்தை பிற குழந்தை தம் மனுஷா பிற மனுஷான்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் உறவு, எல்லாரும் அன்பு, எல்லாரும் ஒரு உயிரை, எல்லாரும் கூட பிறந்தவா, எல்லாரும் சகோதரன், அப்படி பழகுவா இவள். அதனால் ரொம்ப நல்லவா. அதே நேரத்தில் இவள் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கிறோம். இவளுக்கு போன கஷ்டங்கள்லாம் போயிடுத்து. இனிமேல் அந்த கஷ்டங்களை நினச்சிட்டு கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். முடிஞ்சால் சிவபெருமான் கோவிலுக்கு போய் இரவு 8 மணி எழுதி 7 மணி 8 மணி வாக்கில் போய் நல்ல பசும்பாலை காய்ச்சி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு ஒரு கல்கண்டை போட்டு சிவபெருமான் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ சாப்பிட்டு மற்ற வாழ்க்கையும் கொடுக்கலாம். இந்த கோவில்களுக்கெல்லாம் போட முடியலையே, ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்குது, வெளியில் போகிற மாதிரி இருக்குது, வீட்டில் டைம் இல்லையே அப்படின்னா கூட வீட்லேயே அந்த சாயந்தரம் விளக்கேற்றிட்டு ஒரு 7 மணி நேரத்தில் ஒரு ரூபா பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ 2 சிட்டிகை குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் கல்கண்டு போட்டு ஸ்ரீ மகாலட்சுமி கதை நிவேதனை பண்ணிவிட்டு இவாளும் சாப்பிட்டு வீட்டில் போகிறதுக்கும் கொடுக்கலாம். மொத்தத்தில் இனிமேல் நன்னா இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நன்னா இருக்க போகிற டைம் வந்துடுத்து. அதனால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.